ஜூன் 6. இந்த தேதி உங்களுக்கு தெரியுமா? இந்த தேதி வெறும் ஒரு நாள் இல்ல. இந்த தேதி ஒரு திருப்புமுனை. சிவன் இந்த குறிப்பிட்ட நாளில் ஒரு செய்தி அனுப்புகிறார். அந்த செய்தி உங்களுக்காக, நேரடியாக உங்களுக்காக. நீங்கள் இந்த வீடியோவை தற்செயலாக பார்க்கவில்லை. சிவன் உங்களை இங்கே அழைத்திருக்கிறார். இதை நம்பாதீர்கள். கேளுங்கள், அனுபவியுங்கள், பிறகு சொல்லுங்கள் இது உண்மை இல்லையா என்று. இப்போது நான் சொல்ல போறதை கவனமா கேளுங்கள். உங்க வாழ்க்கையில சில விஷயங்கள் நடக்கின்றன. திடீரென்று மாற்றங்கள் வருகின்றன. நினைச்சது நடக்கவில்லை, நினைக்காதது நடக்கிறது. இரவில தூக்கம் சரியாக வரவில்லை. மனசில ஒரு தேடுதல் இருக்கிறது. ஏதோ ஒன்று வேண்டும் என்று தோன்றுகிறது, ஆனால் அது என்னவென்று தெரியவில்லை. இதை உணர்கிறீங்களா? அப்படியென்றால் நிறுத்துங்கள். இந்த வீடியோவை நிறுத்தி கேட்காதீங்கள். இதை முழுவதும் கேளுங்க. ஏனால் இன்னைக்கு நான் சொல்றது உங்க வாழ்க்கையை நிரந்தரமா மாற்றும். ஒரு கேள்வி: உங்கள் வாழ்க்கையில் மிகவும் கஷ்டமான நேரம் எது? யாரோ காட்டி கொடுத்த நேரமா? யாரோ விட்டு விட்டு போன நேரமா? வேலை போன நேரமா? உடல் நோய்வாய்ப்பட்ட நேரமா? அந்த நேரத்தில் நீங்கள் எங்கே சென்றீர்கள்? யாரிடம் போனீர்கள்? மனிதர்களிடம் போனீர்கள். ஆனால் அவர்களால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை. பணம் இருந்தது, ஆனால் வலி போகவில்லை. மருந்து சாப்பிட்டீர்கள், ஆனால் மனசு குணமாகவில்லை. ஒரு கட்டத்தில் ஒரு இடம் மட்டும் தஞ்சமாக இருந்தது. அது என்னவென்று தெரியுமா? அது சிவன். அவரிடம் போன போது ஒரு அமைதி வந்தது, ஒரு நிம்மதி வந்தது. அழுகை வந்தாலும் அது ஆறுதலின் அழுகை. அந்த அனுபவம் உங்களுக்கு ஒரு முறையாவது வந்திருக்கும். ஏனென்றால் சிவன் உங்களை நண்பகல் வெயிலிலும் மழையிலும் காத்திருக்கிறார், நீங்கள் வருவீர்கள் என்று. சரி, இன்னைக்கு நம்ம பேச போறது என்னவென்றால், சிவன் ஜூன் 6க்கு முன் உங்களுக்கு நேரடியாக என்ன சொல்கிறார் என்பதை. இது ஒரு நம்பிக்கை கதை இல்லை, இது ஒரு ஆழமான ஆன்மீக செய்தி. இதை கேட்கும்போது உங்களுடைய உடல் சிலிர்க்கும், கண்கள் நிரம்பும், மனசு ஒரு தீர்மானம் எடுக்கும். அந்த தீர்மானம் உங்க வாழ்க்கையை மாற்றும். முதல் செய்தி இதுதான். சிவன் சொல்கிறார், தத்தா நீ தனியாக இல்லை. இந்த வார்த்தைகளை கேளுங்க. நீ தனியாக இல்லை. இந்த நிமிஷம் நீ என்னோடு இருக்கிறாய். உன் மூச்சில் நான் இருக்கிறேன். உன் இதயத்தில் நான் இருக்கிறேன். உன் கண்களில் நான் இருக்கிறேன். நீ தனியாக நடக்கவில்லை, நான் உன்னோடு நடக்கிறேன். நீ தனியாக போராடவில்லை, நான் உன்னோடு போராடுகிறேன். நீ தனியாக அழவில்லை, நான் உன் கண்ணீரை காண்கிறேன். இந்த வார்த்தைகள் கேட்கும் போது என்ன உணர்கிறீர்கள்? ஒரு நிம்மதியா? ஒரு ஆறுதலா? அது சிவனின் ஸ்பரிசம். அது அவரின் அன்பு. தமிழகத்தில் ஒரு பெரியவர் இருந்தார். வயது 70. மகன் வெளிநாட்டில், மகள் வேறு ஊரில். வீட்டில் தனியே வாழ்ந்தார். ஒரு நாள் மிகவும் உடல் சரியில்லை, ஆனால் யாரையும் தொந்தரவு செய்ய மனசில்லை. படுக்கையில் படுத்திருந்தார். வலி அதிகமாயிற்று. கண்கள் மூடின. மனசில் ஒரு வார்த்தை மட்டும் வந்தது: சிவா. அவ்வளவுதான், வேறு ஒன்றும் சொல்லவில்லை. ஆனால் அந்த ஒரு வார்த்தையில் ஒரு அமைதி வந்தது. வலி இன்னும் இருந்தது, ஆனால் மனசில் ஒரு தைரியம் வந்தது. தனியாக இல்லை என்ற உணர்வு வந்தது. அதற்கடுத்த நிமிடம் அண்டை வீட்டு பெண் வந்து கதவை தட்டினார். அந்த பெண்ணுக்கு ஏன் வந்தாள் என்று தெரியவில்லை. ஒரு இழுப்பு வந்தது என்று சொன்னாள். இது தற்செயல் இல்லை, இது சிவன் அனுப்பினார். சிவன் வலதை நம்மை கவனிக்கிறார். நாம சொல்ல வேண்டியதில்லை, அவர் தெரிஞ்சு கொள்கிறார். ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. சிவன் நம்மை கவனிக்கிறார் என்பது உண்மை. ஆனால் நாம் அவரை கவனிக்கிறோமா? அவர் எல்லா நேரமும் நம்மோடு இருக்கிறார். ஆனால் நாம் எத்தனை நேரம் அவரோடு இருக்கிறோம்? காலையில எழுந்திருக்கிறோம், வேலை. மதியம் சாப்பிடுகிறோம், வேலை. இரவு படுக்கிறோம், தூக்கம். இந்த சுழற்சியில் சிவனுக்கு இடம் எங்கே? இந்த கேள்வி முக்கியம். ஏனென்றால் சிவன் நம்மோடு இருக்கிறார், ஆனால் நாம் அவரை உணரவில்லை. உணர்வதற்கு நேரம் வேண்டும், கவனம் வேண்டும், விருப்பம் வேண்டும். இரண்டாவது செய்தி. சிவன் சொல்கிறார், உன் கஷ்டங்கள் தண்டனை இல்லை, தயாரிப்பு. இதை ஒரு முறை மட்டும் படிக்காதீர்கள், மனசுல வைத்துக் கொள்ளுங்கள். உன் கஷ்டங்கள் தண்டனை இல்லை, தயாரிப்பு. தங்கத்தை நகையாக்க தீயில் போட வேண்டும். வைரத்தை மின்னச் செய்ய அழுத்தம் தேவை. மனிதனை மகானாக்க கஷ்டம் வேண்டும். இந்த கஷ்டங்கள் உங்களை அழிக்கவில்லை, உங்களை அழகாக்குகின்றன, உங்களை வலுவாக்குகின்றன, உங்களை ஆழமாக்குகின்றன. சென்னையில் ஒரு பெண்மணி இருக்கிறார்கள். வயது 60. வாழ்க்கையில் மிகவும் கஷ்டங்கள் அனுபவித்தார்கள். இளமையிலேயே கணவர் இறந்து விட்டார். 2 குழந்தைகளை தன்னொரு கையால் வளர்த்தார்கள். பகல் முழுக்க வேலை செய்தார்கள். இரவு குழந்தைகளை பராமரித்தார்கள். ஒரு நாளும் அழவில்லை என்று அல்ல, அழுதார்கள். ஆனால் ஒவ்வொரு முறையும் அழுத பிறகு எழுந்திருந்தார்கள். ஏன்? ஏனென்றால் சிவன் உடன் இருந்தார். கோவிலுக்கு போக நேரமில்லை, ஆனால் மனசில் எப்போதும் சிவன் இருந்தார். இன்று அந்த குழந்தைகள் நல்லலில் இருக்கிறாங்க. அந்த பெண்மணியை பார்ப்பவர்கள் சொல்வாங்க, இவர் முகம் எப்படி இவ்வளவு அமைதியாக இருக்கிறது என்று. ஏனென்றால் அந்த கஷ்டங்கள் அவரை தேய்க்கவில்லை, அவரை தீட்டியது. ஒரு நகை நல்லா தேய்க்கப்படும் போது மின்னும். அவரும் மின்னுகிறார். உங்க வாழ்க்கையிலும் கஷ்டங்கள் இருக்கின்றன. அவை என்னவென்று எனக்கு தெரியாது, ஆனால் சிவனுக்கு தெரியும். அவர் அந்த கஷ்டங்களை உங்களுக்கு தர விரும்பவில்லை, ஆனால் அவை உங்களுக்கு வரும்போது அவர் அதை ஒரு பாடமாக மாற்றுகிறார். அந்த பாடத்தை கத்துக்கொண்டீர்கள் என்றால் கஷ்டம் போகும். கத்துக்கொள்ளவில்லை என்றால் வேறு வடிவத்தில் திரும்பும். ஏனென்றால் அந்த பாடம் உங்களுக்கு தேவை. சிவன் அதை உறுதி செய்கிறார். எனவே இனிமேல் கஷ்டம் வரும்போது ஒரு கேள்வி மட்டும் கேளுங்கள். இந்த கஷ்டம் எனக்கு என்ன சொல்கிறது, என்ன கத்துக் கொடுக்கிறது? அந்த கேள்வியை கேட்டீங்கள் என்றால்
கஷ்டம் ஒரு ஆசிரியனாக மாறும். அது உங்களுக்கு பயப்படுத்தும் எதிரியாக இருக்காது. இந்த ஒரு மாற்றம் வாழ்க்கையை புரட்டி போடும். 3வது செய்தி, சிவன் சொல்கிறார், நீ என்னை தேடத் தேவையில்லை, நான் உன்னில் இருக்கிறேன். இந்த வார்த்தைகள் கேட்கும்போது ஒருவித சிலிர்ப்பு வரும். நான் உன்னில் இருக்கிறேன், வெளியே தேட வேண்டியதில்லை. கோவில் கோவிலாக அலையத் தேவையில்லை, யாத்திரை யாத்திரையாக போகத் தேவையில்லை. உன் உள்ளே திரும்பு, அங்கே நான் இருக்கிறேன். இதுவே திருவாசகம் சொல்வது, இதுவே சித்தர்கள் கண்டுபிடித்தது, இதுவே வேதங்கள் போதிப்பது. ஆனால் இதை புரிந்து கொள்வது கொஞ்சம் கஷ்டம். ஏனென்றால் நாம் எப்போதும் வெளியே தேடுவதற்கு பழக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு பிரச்சனை வந்தால் வெளியே தீர்வு தேடுகிறோம், ஒரு வழி வந்தால் வெளியே ஆறுதல் தேடுகிறோம், ஒரு கேள்வி வந்தால் வெளியே பதில் தேடுகிறோம். ஆனால் உண்மையான தீர்வு, உண்மையான ஆறுதல், உண்மையான பதில் எல்லாம் உள்ளே இருக்கிறது. அந்த உள்ளே போறதற்கான வழி தியானம். தியானம் என்றால் என்னவென்று தெரியுமா? தியானம் என்பது வெளி சத்தங்களை நிறுத்தி உள் அமைதியை கேட்பது. தியானம் என்பது எண்ணங்களை நிறுத்துவது இல்லை, எண்ணங்களை கவனிப்பது. ஒரு நதி ஓடுகிறது, அதை பார்க்கிறோம். நதி நாம் இல்லை, பார்ப்பவன் நாம். அதே போல எண்ணங்கள் ஓடுகின்றன, அவற்றை கவனிக்கிறோம். எண்ணங்கள் நாம் இல்லை, கவனிப்பவன் நாம். அந்த கவனிப்பவன் யார்? ஆத்மா. அந்த ஆத்மாவே சிவன். இதை புரிவதே தியானம், இதை அனுபவிப்பதே முக்தி. சரி, இப்போது ஒரு நடைமுறை விஷயம் பேசலாம். தினமும் தியானம் செய்வது எப்படி? காலையில் எழுந்ததும் படுக்கையிலேயே உட்கார்ந்து கொள்ளுங்கள், கண்களை மூடுங்கள், மூச்சை கவனியுங்கள். 10 முறை ஆழமாக மூச்சு விடுங்கள். ஒவ்வொரு மூச்சிலும் சிவன் வருகிறார் என்று உணருங்கள். ஒவ்வொரு மூச்சிலும் கவலை போகிறது என்று உணருங்கள். இந்த 10 மூச்சு மட்டுமே போதும் ஆரம்பத்திற்கு. பிறகு படிப்படியாக நேரத்தை அதிகரிக்கலாம். ஆனால் ஒரு நாளும் தவற விடாதீர்கள். மழை வந்தாலும் காலையில 10 மூச்சு, வியாதி வந்தாலும் 10 மூச்சு, சோர்வாக இருந்தாலும் 10 மூச்சு. இந்த ஒரு பழக்கம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். 4வது செய்தி, சிவன் சொல்கிறாரு, உன் அன்பு என்னிடம் திரும்பி வரும். சிவன் கடவுள் மட்டும் இல்லை, சிவன் அன்பு. சிவன் என்றால் மங்களம், மங்களம் என்றால் நலம், நலம் என்றால் அன்பு. அன்பில்தான் சிவன் வாழ்கிறார். நாம் யாரிடமாவது உண்மையான அன்போடு இருக்கும்போது அந்த நேரத்துல சிவன் நம்மோடு இருக்கிறார். நாம் ஒரு குழந்தையை கட்டிப்பிடிக்கும் போது சிவன் அந்த அன்பில இருக்கிறார். நாம் ஒரு முதியவரை கவனிக்கும் போது சிவன் அந்த சேவையில் இருக்கிறார். நாம் ஒரு நண்பனுக்கு ஆறுதல் சொல்லும் போது சிவன் அந்த வார்த்தைகளில் இருக்கிறார். இதை புரிந்து கொண்டவர்கள் எல்லா இடத்திலும் சிவனை காண்கிறார்கள், எல்லா மனிதரிலும் சிவனை காண்கிறார்கள். இது ஒரு தத்துவம் மட்டும் இல்லை, இது ஒரு வாழ்க்கை முறை. இப்படி வாழ ஆரம்பிச்சால வாழ்க்கை மாறும். பகை போகும், கோபம் குறையும், மன்னிப்பு எளிதாகும், அன்பு பெருகும். ஒரு சின்ன பயிற்சி சொல்றேன். இன்னைக்கு யாரையாவது பார்க்கும்போது மனசுல ஒரு வார்த்தை சொல்லுங்க, இவரிலும் சிவன் இருக்கிறார் என்று. அண்டை வீட்டாரை பார்க்கும்போது சொல்லுங்க, பேருந்தில் அடுத்தவரை பார்க்கும்போது சொல்லுங்கள், கட்டைக்காரனை பார்க்கும்போது சொல்லுங்கள், யாரையாவது பார்க்கும்போது சொல்லுங்கள். இந்த ஒரு பழக்கம் உங்களை மாற்றும். மற்றவர்களை பார்க்கிற விதம் மாறும், உறவுகள் மாறும், வாழ்க்கை மாறும். இப்போது ஒரு முக்கியமான விஷயத்திற்கு வருகிறோம். சிவனோடு நம் உறவு என்பது ஒரு தரப்பு உறவு இல்லை, இது ஒரு இருதரப்பு உறவு. நாம் அவரிடம் ஏதோ கேட்கிறோம், அவர் நமக்கு ஏதோ தருகிறார். ஆனால் நாமும் அவருக்கு ஏதோ தர வேண்டும். அது என்னவென்று தெரியுமா? நம் அன்பு, நம் கவனம், நம் நேரம், நம் விழிப்பு. இவற்றை அவருக்கு தரும்போது அவர் நமக்கு அருளை தருகிறார். இது ஒரு அழகான பரிமாற்றம். ஆனால் பலர் என்ன சொல்றார்கள்? சிவனிடம் மட்டும் கேட்கிறார்கள். வேலை தா, பணம் தா, ஆரோக்கியம் தா, பிள்ளைகள் நலமாக இருக்கட்டும் என்று கேட்கிறார்கள். ஆனால் அவருக்கு எதுவும் தருவதில்லை. இது சரியான உறவு இல்லை, இது ஒரு கடை உறவு. கடைக்கு வருகிறோம், வாங்குகிறோம், போகிறோம். ஆனால் சிவன் ஒரு கடைக்காரர் இல்லை. அவர் ஒரு நண்பன், ஒரு தந்தை, ஒரு ஆசிரியன். அவரோடு ஒரு ஆழமான உறவு வேண்டும். அந்த உறவை வளர்க்க வேண்டும். எப்படி வளர்க்கலாம்? ஒவ்வொரு நாளும் சிவனோடு பேசுங்கள். வெறும் கேட்காதீர்கள், பேசுங்கள். இன்னைக்கு என்ன நடந்தது என்று சொல்லுங்கள். மனசுல என்ன இருக்குது என்று சொல்லுங்கள். ஒரு கேள்வி இருந்தால் கேளுங்கள், ஒரு வழி இருந்தால் தெரிவியுங்கள், ஒரு மகிழ்ச்சி இருந்தால் பகிருங்கள். இப்படி நாள்தோறும் பேசினால் அந்த உறவு வளரும். சிவன் நமக்கு நெருங்குவார், நாம் அவருக்கு நெருங்குவோம். ஒரு உண்மை சொல்கிறேன், நான் இதை சொல்லும் போது சிலர் சிரிப்பார்கள். சிவனோடு பேசுவதா என்று. ஆமாம், சிவனோடு பேசுங்கள். அவர் கேட்கிறார், அவர் புரிஞ்சு கொள்கிறார், அவர் பதில் சொல்கின்றாரு. ஆனால் அவரின் பதில் வார்த்தைகளில் வராது. அது ஒரு உள்ளுணர்வாக வரும், ஒரு யோசனையாக வரும், ஒரு நபராக வரும், ஒரு நூலாக வரும், ஒரு சம்பவமாக வரும். கண்ணை திறந்து பார்த்தால் சிவன் எங்கும் பதில் சொல்கிறார். ஆனால் கண்கள் திறந்திருக்க வேண்டும், மனசு திறந்திருக்க வேண்டும். இப்போது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் பேசலாம். சிவன் எப்படி பார்க்கிறார் என்று தெரியுமா? அவர் 3 கண்களோடு பார்க்கிறார். 2 கண்கள் வெளியை பார்க்கின்றன, 3வது கண்ணுள்ளே பார்க்கிறது, உண்மையை பார்க்கிறது, மறைவானதை பார்க்கிறது. இந்த 3வது கண் நம்மிடமும் இருக்கிறது. அது திறக்கும் போது என்ன ஆகும்? நம்மை நாமே உண்மையாக காண்போம், மற்றவர்களை உண்மையாக காண்போம், உலகை உண்மையாக காண்போம். மோசடி, பொய், வஞ்சகம் எல்லாம் தெரியும். அன்பு, உண்மை, நேர்மை எல்லாம் தெரியும். இந்த 3வது கண் திறக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? சுய ஆராய்ச்சி, தன்னை தானே பார்ப்பது, நம் செயல்கள் சரியானதா என்று ஒவ்வொரு நாளும் மதிப்பிடுவது. யாரையாவது காயப்படுத்தினோமா?
யாரையாவது ஏமாத்தினோமா? நம் வார்த்தைகள் யாரையாவது வலிக்கச் செய்தனவா? இந்த கேள்விகளை ஒவ்வொரு இரவும் தூங்கும் முன் கேட்டுக்கொள்ளுங்கள். தவறு தெரிந்தால் மன்னிப்பு கேளுங்கள், அல்லது மனசில் ஒப்புக்கொள்ளுங்கள். சிவா, இன்றைக்கு இந்த தவறு செய்தேன், மன்னி என்று சொல்லுங்கள். இந்த பழக்கம் 3வது கண்ணை படிப்படியாக திறக்கும். அதிகமான பேர் தங்கள் தவறுகளை பார்க்க தயாராக இல்லை. ஏனென்றால் அது வலிக்கிறது, அகந்தையை காயப்படுத்துகிறது. ஆனால் தவறை ஒப்புக்கொள்வதில் தான் வலிமை இருக்கிறது. தவறை மறைப்பதில் பலவீனம் இருக்கிறது. சிவன் யாரை நேசிக்கிறார்? தவறை ஒப்புக்கொள்பவனை, மன்னிப்பு கேட்பவனை, திரும்பி வருபவனை. சிவன் மிகவும் பரந்த மனசுக்காரன். திரும்பி வருபவனை மானி அவன் ஒருபோதும் திரும்பி அனுப்புவதில்லை. இப்போது ஒரு முக்கியமான கட்டத்திற்கு வருகிறோம். சிவனோடு இணைவதற்கான பஞ்சாட்சர ரகசியம். ஓம் நமச்சிவாய என்ற 5 எழுத்துக்கள். இந்த 5 எழுத்துக்களில் பிரபஞ்சம் இருக்கிறது, வேதங்கள் இருக்கின்றன, 1000 ஆண்டு ஞானம் இருக்கிறது. ந என்றால் மண், நம்மை தாங்கும் பூமி, நம் வேர்கள், நம் அடித்தளம். இந்த எழுத்தை சொல்லும்போது நாம் தரையோடு இணைகிறோம், நிலை பெறுகிறோம். அலையாடும் மனசு நிலைக்கிறது. ம என்றால் நீர், உணர்வுகளின் வெளிப்பாடு, அன்பு, கருணை, ஆறுதல். இந்த எழுத்தை சொல்லும்போது நம் உணர்வுகள் சீராகின்றன, கோபம் குறைகிறது, அன்பு பெருகுகிறது. சி என்றால் அக்னி, சுத்திகரிப்பு, தெளிவு. இந்த எழுத்தை சொல்லும் பொழுது நம் மனசில் உள்ள குப்பைகள் எரிகின்றன, தெளிவு வருகிறது, ஞானம் வருகிறது. வ என்றால் வாயு, இயக்கம், சுதந்திரம். இந்த எழுத்தை சொல்லும் போது நாம் இலகுவாகிறோம், சுமைகள் குறைகின்றன, சுதந்திரமாக சுவாசிக்கிறோம். ஏ என்றால் ஆகாயம், வெளி, பரந்த நிலை. இந்த எழுத்தை சொல்லும் போது நம் மனசு விரிகிறது, சின்ன சின்ன விஷயங்களில் சிக்கிக் கொள்வதில்லை, பரந்த திடலில் நிற்கிறோம். இந்த 5 எழுத்துக்களும் சேர்ந்து நம் முழு மனிதர்மையை சிவனோடு இணைக்கின்றன. தினமும் இதை சொல்லுங்கள். 108 முறை சொல்லலாம், இல்லை என்றால் 27 முறை சொல்லலாம். குறைந்தது 9 முறையாவது சொல்லுங்கள். இந்த மந்திரம் சொல்லும் போது கண்களை மூடுங்கள், மனசை சிவன் மேல் வையுங்கள். அந்த நிமிடம் நீங்கள் சிவனோடு இருக்கிறீர்கள். இந்த வீடியோவை இப்போது யாராவது கேட்கிறீர்களா? உங்கள் அன்பானவர்கள், உறவினர்கள், நண்பர்கள் யாரோடாவது இதை பகிருங்கள். சிவனின் செய்தி அவர்களுக்கும் சேரட்டும். இப்படிப்பட்ட ஆன்மீக உணர்வுகளை இன்னும் அதிகமாக பெற விரும்பினால் இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். மணியை அழுத்துங்கள். ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்காக தயாரிக்கப்படுகிறது. 5வது செய்தி. சிவன் சொல்கிறாரு, உன் நேரம் இன்னும் இருக்கிறது. இது மிகவும் முக்கியமான செய்தி. ஏனென்றால் பலர் நினைக்கிறார்கள், இனி என்னால மாற முடியாது, வயசாகிவிட்டது, பழக்கங்கள் கெட்டுவிட்டன, வாழ்க்கை தவறான திசையில போய்விட்டது என்று. இல்ல, அது தவறான நினைப்பு. சிவன் சொல்கிறாரு, உன் நேரம் இன்னும் இருக்கிறது. ஒரு மூச்சு இருக்கும் வரை ஒரு வாய்ப்பு இருக்கிறது. திருவாசகத்துல ஒரு அழகான வரி இருக்கிறது, வெந்த சாம்பல் ஆனாலும் சிவன் ஏற்றுக்கொள்வார் என்று. வெந்த சாம்பல் என்பது என்ன? எல்லாம் தீர்ந்து விட்டது என்று நினைப்பவன், எல்லாம் போய்விட்டது என்று உணர்பவன். அவனையும் சிவன் ஏற்றுக்கொள்வார். அவனை அப்படியே மாற்றுவார். அவனில் ஒரு புதிய ஒளியை ஏற்றுவார். ஒரு சாம்பல் குவியலிலிருந்து ஒரு தீப்பொறி எழுகிறது. அதிலிருந்து ஒரு தீ வளர்கிறது. அந்த தீ மேலும் மேலும் வளர்கிறது. இது கற்பனை இல்லை, இது வாழ்க்கை நடந்திருக்கிறது. பல ஞானிகள் மிகவும் கஷ்டமான வாழ்க்கை வாழ்ந்தார்கள், தவறுகள் செய்தார்கள். ஆனால் ஒரு கணத்தில் திரும்பினார்கள். சிவன் அவர்களை ஏற்றார், அவர்களை மாற்றினார், அவர்களை மகான்களாக ஆக்கினார். நீங்களும் மகானாக முடியும். வேண்டுமென்றால் ஆசை இருக்க வேண்டும், விருப்பம் இருக்க வேண்டும், தீர்மானம் இருக்க வேண்டும். இந்த 3ம் இருந்தால் சிவன் மீதியை செய்வார். உங்கள் பங்கு 10 விழுக்காடு, சிவனின் பங்கு 90 விழுக்காடு. நாம் ஒரு அடி வைத்தால் அவர் 9 அடி வருவார். இது மிகவும் ஆழமான ஒரு உண்மை. நாம் ஒரு சின்ன நகர்வு மட்டும் செய்ய வேண்டும். சிவன் மீது எல்லாவற்றையும் நடத்துவார். ஆனால் அந்த ஒரு நகர்வு நாம் செய்ய வேண்டும். அவர் நம் சுதந்திரத்தை மதிக்கிறார், கட்டாயப்படுத்துவதில்லை. நாம் வேண்டும் என்று தீர்மானிக்க வேண்டும். அந்த தீர்மானம் எடுத்தால் போதும், வாழ்க்கை மாறும். இப்போது ஒரு சுவாரஸ்யமான கேள்வி கேட்கலாம். சிவன் ஏன் நடனம் ஆடுகிறார்? நடராஜர் என்ற வடிவில சிவன் நடனம் ஆடுகிறார். இது வெறும் அழகான படம் மட்டும் இல்லை, இதுல ஒரு ஆழமான செய்தி இருக்கிறது. சிவன் நடனம் ஆடுவது என்பது பிரபஞ்சத்தின் இயக்கம். சூரியன் உதிக்கிறது, அது நடனம். நதி ஓடுகிறது, அது நடனம். காற்று வீசுகிறது, அது நடனம். மழை பெய்கிறது, அது நடனம். இந்த நடனம் நிற்காத வரை பிரபஞ்சம் இயங்கும். நம் வாழ்க்கையும் ஒரு நடனம். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய தாளம், ஒவ்வொரு கஷ்டமும் ஒரு தாளமாற்றம், ஒவ்வொரு மகிழ்ச்சியும் ஒரு நடன உச்சம். இந்த நடனத்தை ரசியுங்கள். இந்த நடனத்தில் பங்கேற்றுங்கள். கஷ்டத்தில் நிறுத்தாதீர்கள், தொடருங்கள். ஏனென்றால் நடனம் நடந்து கொண்டே இருக்கும். இனி ஒரு முக்கியமான ஆன்மீக உண்மையை பேசுவோம். இது கொஞ்சம் அசாதாரணமாக தெரியலாம், ஆனால் மனசு திறந்து கேளுங்கள். நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் ஒரு அதிர்வை உருவாக்குகிறது. ஒரு நல்ல செயல் நல்ல அதிர்வை உருவாக்குகிறது. ஒரு கெட்ட செயல் கெட்ட அதிர்வை உருவாக்குகிறது. இந்த அதிர்வுகள் நமக்கே திரும்பி வருகின்றன. இதை தர்மம் என்று சொல்வார்கள், இதை வினை என்று சொல்வார்கள். சிவன் இந்த தர்மத்தின் அதிபதி. நாம் என்ன செய்கிறோமோ அது நமக்கே திரும்பும் என்பதை அவர் உறுதி செய்கிறார். இதை பயமாக பார்க்க வேண்டியதில்லை, இதை ஒரு வாய்ப்பாக பாருங்கள். நல்லதை செய்யுங்கள், நல்லது திரும்பும். அன்பை பகிருங்கள், அன்பு திரும்பும். சேவை செய்யுங்கள், உதவி திரும்பும். இது உறுதி.
எனவே இனிமேல் ஒவ்வொரு செயலையும் தெரிந்து செய்யுங்கள். இந்த செயலில் அன்பு இருக்கிறதா? இந்த செயலில் உண்மை இருக்கிறதா? இந்த செயல் யாரையாவது காயப்படுத்துகிறதா? இந்த கேள்விகளை கேட்டு செய்யுங்கள். செயல்கள் சுத்திகரிக்கப்படும், வாழ்க்கை சீராகும். இப்போது ஒரு மிகவும் ஆழமான விஷயத்திற்கு வருகிறோம், சாவு பற்றி. இது கேட்கவே பயமாக இருக்கிறதா? ஆனால் சிவன் மகா கால சாவின் அதிபதி. அவர் காலனுக்கும் காலன். இதை புரிந்து கொள்ள வேண்டும். சாவு என்பது ஒரு முடிவு இல்லை. சாவு என்பது ஒரு மாற்றம். ஒரு வடிவத்திலிருந்து வேறு வடிவத்திற்கு போவது. ஆத்மா அழிவதில்லை, வேறு ஒரு பயணத்திற்கு போகிறது. இதை புரிந்து கொண்டால் சாவை பற்றிய பயம் குறையும். சாவு ஒரு பயணம். அந்த பயணத்தை சிவன் நடத்துகிறார். எனவே பயம் இல்லை. ஆனால் இந்த உண்மை புரிந்து கொள்ள ஒரு தகுதி வேண்டும். தியானத்தால் அந்த தகுதி வருகிறது. தியானத்தில் ஆழமாக போகும்போது ஒரு நிலை வருகிறது. அங்கே எண்ணங்கள் இல்லை, உடல் உணர்வு இல்லை, வெறும் ஒரு விழிப்பு மட்டும் இருக்கிறது. அந்த நிலையில் ஒரு ஆழமான ஆனந்தம் இருக்கிறது. அந்த ஆனந்தமே சிவன். அந்த ஆனந்தத்தை சாவுக்கு பின்னும் ஆத்மா அனுபவிக்கிறது. இதை அறிந்தவர்களுக்கு சாவு ஒரு பயமான விஷயம் இல்லை, அது ஒரு தொடர்பு, சிவனோடு நேரடியாக சந்திக்கும் தருணம். இந்த தரிசனம் வேண்டுமென்றால் இப்போதே தொடங்குங்கள். தியானம் செய்யுங்கள். தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக, ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன படி. இந்த பயணம் நீண்டது, ஆனால் ஒவ்வொரு படியும் அழகானது. சரி, ஒரு இடைவேளை எடுப்போம். இதுவரைக்கும் நாம் 6 செய்திகளை பேசினோம். சிவன் சொல்லுகிறாரு, நீ தனியாக இல்லை. உன் கஷ்டங்கள் தண்டனை இல்லை, தயாரிப்பு. நான் உன்னில் இருக்கிறேன். உன் அன்பு திரும்பும். உன் நேரம் இருக்கிறது. சாவு பயம் இல்லை. இந்த 6ம் ஒன்றாக சேரும்போது என்ன ஆகும்? ஒரு முழுமையான வாழ்க்கை, ஒரு ஆழமான வாழ்க்கை, ஒரு சிவமயமான வாழ்க்கை. 7வது செய்தி, சிவன் சொல்கிறாரு, என் பேரே போதும். ஓம் நமச்சிவாய என்று சொல்லும் ஒவ்வொரு முறையும் நான் உன்னோடு இருக்கிறேன். இந்த மந்திரத்தை சொல்வதற்கு தகுதி வேண்டியதில்லை, பட்டம் வேண்டியதில்லை, செல்வம் வேண்டியதில்லை. மட்டும் ஒரு விருப்பம் இருந்தால் போதும். மட்டும் ஒரு நேர்மையான மனசு இருந்தால் போதும். இந்த மந்திரம் சொல்லும் போது என்ன நடக்கிறது என்று அறிவியல் பார்வையில் சொல்கிறேன். ஒளி அதிர்வுகள் உருவாகின்றன. இந்த அதிர்வுகள் நம் உடலில் ஊடுருவுகின்றன. மூளையில் ஒரு அமைதியான நிலை உருவாகிறது. நரம்பு மண்டலம் சீராகிறது. மன அழுத்தம் குறைகிறது. இது அறிவியல். ஆனால் ஆன்மீக பார்வையில் பார்த்தால் என்னாகும்? சிவனோடு இணைவு நிகழ்கிறது. அவரின் சக்தி நம்மில் பாய்கிறது. அவரின் அருள் நம்மை மூடுகிறது. இரண்டும் உண்மைதான். இரண்டும் ஒன்றே. எனவே இன்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் குறைந்தது 9 முறையாவது ஓம் நமச்சிவாய என்று சொல்லுங்கள். காலையில எழுந்ததும் சொல்லுங்கள். இரவு படுக்கும் முன் சொல்லுங்கள். பேருந்தில் போகும்போது மனசுல சொல்லுங்க. சமையல் செய்யும் போது சொல்லுங்கள். இந்த ஒரு பழக்கம் உங்க வாழ்க்கையை சிவமயமாக்கும். 8வது செய்தி, சிவன் சொல்கிறாரு, உன் மனசை என்கிடம் விடு. இது மிகவும் ஆழமான செய்தி. மனசை விடுவது என்பது என்ன? நாம் எப்போதும் மனசை பிடித்து கொண்டிருக்கிறோம். என் திட்டம், என் சிந்தனை, என் வழி என்று. ஆனால் சிவன் சொல்கிறாரு, அந்த மனசை என்கிடம் விடு. என் திட்டம் உன் திட்டத்தை விட பெரியது. என் வழி உன் வழியை விட நேர்மையானது. என்னை நம்பு என்று. இது சரணாகதி. சரணம் என்பது தோல்வி இல்லை. சரணம் என்பது ஒரு உயர்ந்த நம்பிக்கை. நான் அனைத்தையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்ற அகந்தையை விடுவது. சிவன் நடத்துவார் என்ற நம்பிக்கையில் நடப்பது. இந்த நம்பிக்கை வந்தால் கவலை போகும், பதற்றம் போகும், அமைதி வரும். என்றால் நம்ம பிரபஞ்சத்தின் மிக சக்தி வாய்ந்த கையில இருக்கிறோம் அப்படின்றது தெரியும். ஒரு சின்ன குழந்தைய பாருங்க. அது தாயின் கையில அமைதியாக தூங்குகிறது. குழந்தைக்கு தெரியாது பக்கத்துல என்ன நடக்கிறது என்று. ஆனால் அது பயப்படவில்லை. ஏனென்றால் தாய் இருக்கிறாள் என்று தெரியும். அதே போல நாமும் சிவனின் கையில் இருக்கிறோம். அவர் நம்மை கவனிக்கிறார். அவர் நம்மை காக்கிறார். அவர் நம்மை நடத்துகிறார். இந்த நம்பிக்கையோடு வாழுங்கள், அமைதியாக வாழுங்கள். ஆனால் சரணாகதி என்பது செயல் இல்லாமல் இருப்பது இல்லை. செயல் செய்யுங்கள், ஆனால் பலனை சிவனிடம் விடுங்கள். முயற்சி செய்யுங்கள், ஆனால் முடிவை சிவனிடம் விடுங்கள். இந்த வித்தியாசம் முக்கியம். செய்ய வேண்டியதை செய்யுங்கள், பற்றை விடுங்கள். இதுவே கர்மயோகம். இதுவே சரணாகதி. 9வது செய்தி, சிவன் சொல்கிறாரு, உன் குடும்பம் என் குடும்பம். நீ மட்டும் என்னோடு இணையவில்லை, உன் குடும்பமும் என்னோடு இணைகிறது. உன் குழந்தைகளை நான் காக்கிறேன். உன் வீட்டை நான் காக்கிறேன். உன் உறவுகளை நான் பொன்னாக காக்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்கும்போது உள்ளே என்ன உணர்கிறீங்க? குடும்பம் என்பது ஒரு யாகம். ஒவ்வொரு நாளும் அந்த யாகம் நடக்கிறது. அன்பு கொடுக்கிறோம், அன்பு பெறுகிறோம், சேவை செய்கிறோம், சேவை பெறுகிறோம். இந்த கொடுத்தல் பெறுதல் தான் குடும்பம். இந்த யாகத்தில் சிவன் இருக்கிறார். குடும்பத்தில் அன்பு இருக்கும்போது சிவன் இருக்கிறார். குடும்பத்தில் மரியாதை இருக்கும்போது சிவன் இருக்கிறார். குடும்பத்தில் சேவை இருக்கும்போது சிவன் இருக்கிறார். எனவே உங்கள் குடும்பத்தை சரியாக பராமரியுங்கள். வீட்டில் இருப்பவர்களுக்கு நேரம் தாருங்கள், கவனம் தாருங்கள், அன்பு தாருங்கள். இந்த ஒரு விஷயம் செய்தால் சிவன் மகிழ்கிறார். ஏனென்றால் அவர் ஒரு குடும்பஸ்தன். கார்த்திகேயனையும் கணேசனையும் நேசிக்கிறார். பார்வதியை நேசிக்கிறார். குடும்ப அன்பு அவருக்கு புனிதம். 10வது செய்தி, சிவன் சொல்கிறார், ஜூன் 6 ஒரு புதிய ஆரம்பம். இன்னைக்கு நீ கேட்டாய், இன்றைக்கு நீ உணர்ந்தாய். இன்றைக்கு நீ ஒரு தீர்மானம் எடு. அந்த தீர்மானம் சின்னதாக இருக்கட்டும். தினமும் ஒரு நிமிடம் தியானம் செய்வேன். தினமும் ஒரு முறை ஓம் நமச்சிவாய சொல்வேன். தினமும் யாரிடமாவது அன்பாக இருப்பேன்.
இந்த மூன்றில் ஒன்றையாவது தேர்ந்தெடுங்கள். அதை 1 மாதம் செய்யுங்கள். 30 நாட்கள், வேற எதுவும் வேண்டாம். 1 மாதம் செய்தா நீங்களே மாற்றத்தை உணர்வீர்கள். மாற்றம் என்பது பெரிய விஷயத்திலிருந்து ஆரம்பிக்கவில்லை. மாற்றம் என்பது ஒரு சின்ன தீர்மானத்திலிருந்து ஆரம்பிக்குது. ஒரு சின்ன செயலிலிருந்து ஆரம்பிக்குது. ஒரு சின்ன பழக்கத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. அந்த சின்ன மாற்றம் படிப்படியாக வளரும். ஒரு மரம் ஆரம்பத்தில் ஒரு விதை. அந்த விதை தினமும் கொஞ்சம் கொஞ்சம் வளர்கிறது. நீண்ட காலத்தில் ஒரு பெரிய மரமாகிறது. நமது ஆன்மீக வளர்ச்சியும் அப்படித்தான். விதை விதையுங்கள், தினமும் நீர் ஊற்றுங்கள், சிவன் வெளிச்சம் தருவார், மரம் வளரும். இப்போது ஒரு மிக ஆழமான விஷயத்திற்கு வருகிறோம். சிவனை அடைவதற்கான 3 பாதைகள்: பக்தி, ஞானம், கர்மம். இந்த 3ம் வெவ்வேறு வழிகள் ஒரே இலக்கிற்கு. பக்தி பாதை என்பது அன்பால் சிவனை அடைவது. நாம் சொல்லும் ஒவ்வொரு நாமாவளியும், நாம் வழிபடும் ஒவ்வொரு வேளையும், நாம் சொருகிற ஒவ்வொரு கண்ணீரும் பக்தி. இது உள்ளத்திலிருந்து வரும். மனசு கரைந்து சிவனில் கலப்பது பக்தி. மாணிக்கவாசகர் இந்த பாதையில் நடந்தார். அவரின் திருவாசகம் பக்தியின் உச்சம். இந்த பாதையில் படிப்பு வேண்டியதில்லை. ஆரம்பம் எங்கிருந்தும் ஆகும். கண்ணீரோடு அழைத்தால் போதும். ஞான பாதை என்பது அறிவால் சிவனை அடைவது. நான் யார், உலகம் என்ன, சிவன் என்ன என்ற கேள்விகளை கேட்டு கேட்டு ஆழமாக போவது. ஒவ்வொரு பதிலும் ஒரு புதிய கேள்வியை கொண்டு வரும். அந்த கேள்விகள் நம்மை சிவனிடம் கொண்டு செல்லும். இந்த பாதையில் திருமூலர் நடந்தார். அவரின் திருமந்திரம் ஞானத்தின் கடல். கர்ம பாதை என்பது செயலால் சிவனை அடைவது. நாம் செய்யும் ஒவ்வொரு செயலையும் சிவனுக்கு அர்ப்பணிப்பது, பலனை விரும்பாமல் செய்வது. இந்த பாதையில் சேவையே பூஜை, வேலையே வழிபாடு. இந்த 3 பாதைகளிலும் ஒரு பொதுவான விஷயம் இருக்கிறது: அகந்தையை விடுவது, நான் என்னும் உணர்வை சிவனிடம் விடுவது. அப்போது சிவன் மட்டும் மிஞ்சுவார். அதுவே முக்தி. உங்களுக்கு எந்த பாதை ஏற்புடையது? பக்தி, ஞானம், கர்மம், 3லும் ஒன்றை தேர்ந்தெடுங்கள், அல்லது 3ஐயும் கலந்து செல்லுங்கள். சிவன் எந்த வழியிலும் வரலாம். அவரிடம் வழி கேட்டுக் கொள்ளுங்கள். அவர் சரியான வழியை காட்டுவார். இப்போது ஒரு மிக முக்கியமான விஷயம் பேசுவோம். சிவபூஜை செய்வது எப்படி? இது வெறும் சடங்கு இல்லை, இது ஒரு ஆழமான அனுபவம். சிவலிங்கத்தின் முன் நிற்கும் போது என்ன நினைக்க வேண்டும்? இந்த சிவலிங்கம் வெறும் கல் இல்லை, இதுல சிவன் இருக்கிறார். இந்த கல்லில தொடும்போது சிவனை தொடுகிறோம். இந்த நீரை ஊற்றும் போது சிவனை குளிப்பாட்டுகிறோம். இந்த மலரை போடும்போது சிவனுக்கு கொடுக்கிறோம். இந்த விளக்கை ஏற்றும் போது சிவனுக்கு வெளிச்சம் காட்டுகிறோம். இந்த உணர்வோடு பூஜை செய்யுங்கள். வெறும் பழக்கமாக செய்யாதீர்கள். ஒவ்வொரு செயலிலும் சிவனை உணருங்கள். அந்த பூஜை வேற மாதிரியாக இருக்கும். அந்த அனுபவம் வேற மாதிரியாக இருக்கும். மனசு நிரம்பும், கண்கள் நிரம்பும், இதயம் மலரும். வீட்டுல சிவலிங்கம் வைக்க முடியாது என்று நினைப்பவங்கள் ஒரு படத்தை வையுங்க. நடராஜர் படம் அல்லது சிவலிங்க படம். காலையில அந்த படத்தை பாருங்கள். 1 நிமிஷம் அமர்ந்து பாருங்க. மனசுல சொல்லுங்க, சிவா, இன்றைய நாளை நீ நடத்து என்று. அவ்வளவுதான். அந்த 1 நிமிடம் உங்கள் நாளை மாற்றும். சாஸ்திரங்கள் சொல்கின்றன, சிவனை காலையில நினைத்தவர்களுக்கு அன்றைய தினம் சுகமாக போகும் என்பது. என்று இது வெறும் சொல் இல்லை, இது அனுபவித்தவர்கள் சொன்னது. காலையில சிவனை நினைக்கும் பொழுது மனசு ஒரு நல்ல அதிர்வோடு ஆரம்பிக்குது. அந்த அதிர்வு நாள் முழுவதும் தொடர்கிறது. நாம் நல்ல முடிவுகள் எடுக்கிறோம், நல்ல வார்த்தைகள் பேசுகிறோம், நல்ல செயல்கள் செய்கிறோம். இதுவே சிவனின் ஆசீர்வாதம். இப்போது ஒரு சுவாரஸ்யமான கதை சொல்கிறேன். திருநெல்வேலியில் ஒரு விவசாயி இருந்தார். வயது 55. வாழ்நாள் முழுக்க நிலம் உழுதார். மழை இல்லை. பயிர் கரிந்தது. கடன் பெருகியது. ஒரு நாள் நடுவயலில் நின்று வானத்தை பார்த்தார். சிவா, என்ன செய்வேன் என்று தெரியவில்லை என்று சொன்னார். அவ்வளவுதான், வேறு ஒன்றும் சொல்லவில்லை. மறுநாள் காலையில் ஒரு மழை வந்தது. அவர் நிலத்தில் மட்டும் வந்தது என்று அல்ல, ஆனால் அந்த மழையில் அவர் வயல் தண்ணீர் பெற்றது. அதே வாரம் ஒரு அரசாங்க திட்டம் வந்தது. கடனுக்கு உதவி கிடைத்தது. இது தற்செயல் என்று சொல்லலாம், ஆனால் அவர் சொன்னார், சிவன் கேட்டார் என்று. அவர் நம்பிக்கை போகவில்லை. அந்த நம்பிக்கை அவரை காத்தது. இப்படிப்பட்ட கதைகள் நம்மில் பலருக்கும் நடந்திருக்கும். நாம் தீர்வு தெரியாமல் திக்கு முக்காடு இருக்கும் போது திடீர்னு ஒரு வழி திறக்கும். திடீரென்று ஒரு நபர் வருவார். திடீரென்று ஒரு யோசனை தோன்றும். அதை தற்செயல் என்று நினைக்காதீங்கள். அது சிவன். அவர் எப்பதையும் பார்க்கிறார், எப்பதும் கவனிக்கிறார். சரியான நேரத்தில் சரியான வழியை காட்டுகிறார். இப்போது ஒரு முக்கியமான விஷயம். சிவனை நம்புவது மட்டும் போதாது, சிவனை நம்பி செயல்படுவது வேண்டும். நம்பிக்கை என்பது ஒரு விதை, செயல் என்பது அதற்கு போடும் நீர். இரண்டும் சேர்ந்தால் மட்டுமே மரம் வளரும். எனவே நம்பிக்கையோடு செயலும் வேண்டும். சிவன் உங்களுக்கு ஒரு வழியை காட்டும் போது அந்த வழியில போங்கள். பயமாக இருந்தாலும் போங்கள், சந்தேகம் இருந்தாலும் போங்கள். ஏனென்றால் சிவன் காட்டும் வழி எப்போதும் சரியானது. நம் புத்திக்கு அது சரியானதாக தெரியாது, ஆனால் நடந்து போனால் தெரியும் அந்த வழி சரியானது என்று. அந்த வழியில நல்லது காத்திருக்கிறது என்று. ஒரு தோணி கட்டி இருக்கிறது. கயிற்றை அவிழ்க்காமல் ஆற்றை கடக்க முடியாது. அதே போல சிவன் காட்டும் வழியில் போக நம் பழைய பழக்கங்களை, பழைய பயங்களை, பழைய நம்பிக்கைகளை விட வேண்டியிருக்கும். அவற்றை விடுங்கள். சிவன் கையை பிடிக்கிறார், அவரோடு போங்கள். அந்த பயணம் அழகானது. இப்போது சக்கரங்களை பற்றி பேசலாம். நம் உடலில் 7 சக்கரங்கள் இருக்கின்றன. இவை ஆற்றல் மையங்கள். இவை சரியாக இயங்கும் போது நாம் ஆரோக்கியமாக இருக்கிறோம், நன்றாக யோசிக்கிறோம், உணர்வுகள் சீராக இருக்கின்றன, ஆன்மீகமாக வளர்கிறோம். மூலாதாரம் என்பது நம் அடிப்படை சக்கரம்.
பாதுகாப்பு, நிலைத்தன்மை இங்கே இருக்கிறது. இது திறந்திருக்கும் போது நாம் நிலையாக இருக்கிறோம். பயம் குறைகிறது. சுவாதிஷ்டானம் என்பது உணர்வுகளின் மையம். ஆனந்தம், படைப்பாற்றல் இங்கே இருக்கிறது. மணிபூரகம் என்பது சக்தியின் மையம். தன்னம்பிக்கை, உறுதி இங்கே இருக்கிறது. அநாகதம் என்பது இதயத்தின் மையம். அன்பு, கருணை, மன்னிப்பு இங்கே இருக்கிறது. விசுத்தி என்பது தொண்டையின் மையம். உண்மை, தெளிவான பேச்சு இங்கே இருக்கிறது. ஆஞ்சே என்பது மூன்றாவது கண். ஞானம், உள்ளுணர்வு இங்கே இருக்கிறது. சஹஸ்ராரம் என்பது தலையின் மேல். சிவனோடு இணைவு இங்கே இருக்கிறது. ஓம் நமச்சிவாய என்று சொல்லும்போது இந்த சக்கரங்கள் எல்லாம் ஒரே நேரத்தில் அதிர்கின்றன. ஒவ்வொரு எழுத்தும் ஒரு சக்கரத்தை தொடுகிறது. இந்த ஒரு மந்திரம் மட்டுமே எல்லா சக்கரங்களையும் சீர்படுத்துகிறது. இதனால்தான் இந்த மந்திரம் மிகவும் சக்தி வாய்ந்தது. இப்போது ஒரு தியான முறையை சொல்கிறேன். இதை தினமும் செய்யுங்கள். கண்களை மூடுங்கள், மூச்சை கவனியுங்கள். பிறகு உங்கள் கவனத்தை மூலாதாரத்திற்கு கொண்டு செல்லுங்கள். அங்கே ஒரு சிவப்பு ஒளி இருக்கிறது என்று கற்பனை செய்யுங்கள். அந்த ஒளி வலிமையாக மின்னுகிறது. பிறகு கவனத்தை மேலே கொண்டு செல்லுங்கள். ஒவ்வொரு சக்கரத்திலும் ஒரு வண்ண ஒளி, அடியிலிருந்து மேலே. பிறகு சிரசில் வெண்மையான ஒளி. அந்த ஒளி சிவன். அந்த ஒளியோடு இணையுங்கள். கொஞ்சம் அப்படியே இருங்கள். பிறகு மெதுவாக கண்களை திறங்கள். இந்த தியானம் உங்கள் சக்கரங்களை சீர்படுத்தும். ஆற்றல் அதிகரிக்கும். மனசு தெளிவாகும். சரி, இப்போது ஒரு மிக முக்கியமான விஷயத்திற்கு வருகிறோம். ஆன்மீகம் என்பது தனியாக வாழ்வது இல்லை. ஆன்மீகம் என்பது சமூகத்தோடு வாழ்வது. சிவன் ஒரு தனி கடவுள் இல்லை. அவர் சமூகத்தின் கடவுள், குடும்பத்தின் கடவுள், உறவுகளின் கடவுள். எனவே நம் ஆன்மீக வளர்ச்சி சமூகத்தில் வெளிப்பட வேண்டும். எப்படி? முதல் வழி, உண்மையாக இருங்கள். பொய் சொல்லாதீர்கள். யாரையும் ஏமாற்றாதீர்கள். உண்மை என்பது சிவனின் ஒரு வடிவம். சத்தியம் என்று சொல்வார்கள். சத்தியம் என்பது ஒரு சக்தி. உண்மையாக வாழும் மனிதனுக்கு எந்த பயமும் இல்லை. ஏனென்றால் மறைக்க ஒன்றுமில்லை. இரண்டாவது வழி, அன்போடு இருங்கள். எல்லாரையும் அன்போடு பார்க்க முடியாது என்று தெரியும். ஆனால் முயற்சி செய்யுங்கள். குறைந்தபட்சம் காயப்படுத்தாதீர்கள். யாரையும் வேண்டுமென்றே வலிக்கச் செய்யாதீர்கள். இந்த ஒரு விஷயம் மட்டும் கடைபிடித்தால் வாழ்க்கை நன்றாகிவிடும். மூன்றாவது வழி, தேவைப்படுபவர்களுக்கு உதவுங்கள். உங்கள் அளவில் உதவுங்கள். பெரிதாக வேண்டியதில்லை. ஒரு பேருந்தில் ஒரு முதியவருக்கு இடம் கொடுப்பது போதும். ஒரு பக்கத்து வீட்டில் ஒரு நோயாளிக்கு ஒரு கிண்ணம் கஞ்சி கொண்டு போவது போதும். இந்த சின்ன செயல்கள் சிவனுக்கு மிகவும் விருப்பமானவை. ஏனென்றால் சிவன் பிக்ஷாடன். பிக்ஷாடன் என்பது பிச்சை வாங்குபவர். சிவன் ஏன் பிச்சை வாங்குகிறார்? ஏனென்றால் கொடுப்பவரை ஆசீர்வதிக்க. யார் ஒரு ஏழைக்கு கொடுக்கிறார்களோ அவர்களை சிவன் ஆசீர்வதிக்கிறார். கொடுப்பது என்பது இழக்கவில்லை. கொடுப்பது என்பது வளர்கிறோம், மேலும் வரும் என்ற நம்பிக்கையில் கொடுக்கிறோம். அந்த நம்பிக்கை சிவனிடம் இருக்கிறது. இப்போது ஒரு ஆழமான கேள்வி. ஆன்மீகம் வேண்டும், ஆனால் பயம் இருக்கிறது என்று சிலர் சொல்வார்கள். என்ன பயம்? மாற வேண்டுமா என்று பயம். பழைய வாழ்க்கையை விட வேண்டுமா என்று பயம். மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று பயம். இந்த பயங்கள் இயற்கையானவை. ஆனால் இந்த பயங்கள் உண்மையா என்று கேட்கலாம். மாற வேண்டும் என்றால் எல்லாவற்றையும் விட வேண்டியதில்லை. ஒரு சின்ன மாற்றம் மட்டும் போதும். பழைய வாழ்க்கையை விட வேண்டியதில்லை. புதிய ஒரு பழக்கத்தை மட்டும் சேர்க்க வேண்டும். மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று கவலைப்படாதீர்கள். உங்கள் ஆன்மீக பயணம் உங்களுக்கு சொந்தமானது. அதை யாரிடமும் விளக்க வேண்டியதில்லை. சிவன் உங்களை அப்படியே ஏற்றுக்கொள்கிறார். பயத்தோடும் சந்தேகத்தோடும் ஏற்றுக்கொள்கிறார். குறைகளோடும் தவறுகளோடும் ஏற்றுக்கொள்கிறார். நீங்கள் முழுமையானவர்கள் என்று அவர் நம்புகிறார். நீங்கள் முழுமையாக ஆகுவீர்கள் என்றும் அவர் தெரியும். அந்த தெரிதலே அவரின் அன்பு. இப்போது நாம் இந்த வீடியோவின் கடைசி கட்டத்திற்கு வருகிறோம். ஆனால் கடைசி என்பது முடிவு இல்லை. இது ஒரு புதிய ஆரம்பம். இன்றைக்கு நீங்கள் இங்கே வந்தீர்கள், கேட்டீர்கள், உணர்ந்தீர்கள். இது சிவனின் அழைப்பை ஏற்றது. இப்போது நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இனி உங்கள் வாழ்க்கையில என்ன மாற்றம் செய்ய போகிறீர்கள்? ஒரு சிறிய மாற்றம் சொல்லுங்க. அது தியானமா, ஜபமா, சேவையா, மன்னிப்பா, என்னவாவது இருக்கட்டும். ஒன்றை தேர்ந்தெடுங்கள். இன்றே ஆரம்பியுங்கள். ஜூன் 6 இந்த நாள் உங்கள் வாழ்க்கையின் திருப்பு முனையாகட்டும். சிவன் உங்களை நேசிக்கிறார். சிவன் உங்களுக்காக காத்திருக்கிறார். சிவன் உங்களுக்கு வழிகாட்டுகிறார். நம்புங்கள், திரும்புங்கள், இணையுங்கள். வாழ்க்கை மாறும், ஆன்மீகம் ஆரம்பிக்கும். சிவனோடு இந்த பயணம் தொடரும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது என்று நம்புகிறேன். கீழே கமெண்டில் ஓம் நமச்சிவாய என்று எழுதுங்கள். உங்களுக்கு மிகவும் பிடித்த செய்தி எது என்று சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்கள் அன்பானவர்களோடு பகிருங்கள். ஏனென்றால் சிவனின் செய்தி எல்லோரையும் சேர வேண்டும். இன்னும் இப்படிப்பட்ட ஆன்மீக வீடியோக்கள் வேண்டுமென்றால் இப்போதே சந்தா செய்து கொள்ளுங்கள். மணியை அழுத்துங்கள். நீங்கள் இந்த பயணத்தில் என்னோடு இருப்பது என் பேரானந்தம். சிவனருள் எப்போதும் உங்களோடு இருக்கட்டும். நீங்கள் ஆரோக்கியமாக இருங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள், சிவனோடு வாழுங்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இனி சில ஆழமான ஆன்மீக தத்துவங்களை பேசுவோம். இவை உங்கள் புரிதலை மேலும் ஆழமாக்கும். கவனமாக கேளுங்கள். சிவன் என்பது வெறும் ஒரு பெயர் இல்லை. சிவன் என்பது ஒரு நிலை. சிவன் என்றால் மங்களம். மங்களம் என்பது நலம். நலம் என்பது பூரணம். பூரணம் என்பது எதுவும் குறையாத நிலை.
அந்த நிலைக்கு போவதே ஆன்மீகத்தின் இலக்கு. அந்த நிலையை அடைவதே முக்தி. முக்தி என்பது சாவுக்கு பிறகு மட்டும் வரும் என்று நினைக்கிறீர்களா? இல்லை, முக்தி இப்பதே கிட்டலாம். ஜீவன் முக்தி என்று சொல்வார்கள். உடலோடு இருந்தே விடுதலை பெறுவது. இதை அடைந்தவர்கள் யார்? ரமண மகரிஷி, திருமூலர், மாணிக்கவாசகர், இவர்கள் எல்லாம் ஜீவன் முக்தர்கள். இவர்கள் எல்லாம் சாதாரண மனிதர்களாக ஆரம்பித்தார்கள். ஆனால் ஒரு நாள் சிவனை கண்டார்கள், அல்லது சிவன் அவர்களை கண்டார். அந்த தருணத்திலிருந்து வாழ்க்கை மாறியது. நமக்கும் அந்த தருணம் வரலாம், எப்போது என்று தெரியாது. ஆனால் நாம் தயாராக இருக்க வேண்டும். தயாராக இருக்க என்ன செய்ய வேண்டும்? உள்ளத்தை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும், உண்மையாக வாழ வேண்டும், அன்போடு இருக்க வேண்டும், தியானம் செய்ய வேண்டும், சேவை செய்ய வேண்டும். இந்த 5ம் செய்தால் நாம் தயார். ஒரு விஷயம் மிகவும் முக்கியம். ஆன்மீக பயணத்தில் பொறுமை வேண்டும். விரைவில் பலன் வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள். தியானம் செய்யும் போது ஒரு நாளில் சிவன் தெரிய மாட்டார். ஜபம் செய்யும் போது ஒரு வாரத்தில் வாழ்க்கை மாறாது. ஆனால் படிப்படியாக மாறும். ஒரு மாதத்துல கொஞ்சம் தெரியும், ஒரு வருஷத்துல அதிகமாக தெரியும், 10 வருஷத்துல வாழ்க்கை மாறி இருக்கும். பொறுமை என்பது சிவனின் பெரிய குணம். அவர் யுகங்களாக தவம் செய்யும் முனிவர்களுக்கும் பொறுமையாக காத்திருக்கிறார். அவர்கள் தயாரான போது தெரிகிறார். நமக்கும் அப்படித்தான். நாம் தயாரான போது சிவன் தெரிவார். ஆனால் நாம் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும், பொறுமையாக முயற்சி செய்ய வேண்டும். ஒரு ஆழமான தத்துவம் சொல்கிறேன். கடல் அலைகளை பார்க்கிறீர்களா? ஒவ்வொரு அலையும் வருகிறது, போகிறது. ஆனால் கடல் இருக்கிறது. நம் வாழ்க்கையில் சுகங்களும் துக்கங்களும் அலைகள் போல வருகின்றன, போகின்றன. ஆனால் நம் ஆத்மா கடல் போல நிலைத்திருக்கிறது. அந்த ஆத்மா சிவன். அந்த ஆழமான இடத்திலிருந்து வாழ கற்றுக்கொண்டால் எந்த அலையும் நம்மை அச்சுறுத்தாது, எந்த கஷ்டமும் நம்மை முழுகடிக்காது. இந்த கடல் மனோபாவம் வளர வேண்டும் என்றால் தியானம் வேண்டும். தியானத்தில் ஆழமாக போகும்போது நாம் அந்த கடலை உணர்கிறோம். நம்முள் ஒரு ஆழமான அமைதி இருக்கிறது என்று தெரிகிறது. அந்த அமைதியில தங்கி இருக்க கற்றுக்கொள்கிறோம். வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்பொழுது அந்த அமைதியை நினைவுபடுத்திக் கொள்கிறோம். அப்போது கஷ்டம் குறைகிறது. சரி, இப்பொழுது ஒரு மிக முக்கியமான விஷயத்திற்கு வருகிறோம். கோவிலுக்கு போறது ஏன்? இந்த கேள்வி சிலருக்கு இருக்கும். வீட்டிலேயே பூஜை செய்யலாமே, கோவிலுக்கு ஏன் போக வேண்டும் என்று. கோவில் என்பது ஒரு சக்தி மையம். பல ஆயிரம் பேர் பல ஆயிரம் ஆண்டுகளாக அங்கே தியானித்திருக்கிறார்கள், வழிபட்டிருக்கிறார்கள், கண்ணீர் சொரிந்திருக்கிறார்கள். அந்த சக்தி அந்த இடத்துல சேர்ந்திருக்கிறது. கோவிலுக்கு போகும்போது அந்த சக்தியோடு இணைகிறோம். அது நம்மை உற்சாகப்படுத்துகிறது, உந்துகிறது, ஆழப்படுத்துகிறது. ஆனால் கோவிலுக்கு போகும்போது ஒரு விஷயம் கவனமாக இருக்க வேண்டும். வெறும் வழக்கமாக போகாதீர்கள், மனசோடு போங்கள். அங்கே நிற்கும்போது உணருங்கள், சிவன் இங்கே இருக்கிறார் என்று உணருங்கள். அந்த உணர்வோடு வழிபடுங்கள். அந்த பூஜை வேறு விதமாக இருக்கும். திருவண்ணாமலை, சிதம்பரம், மதுரை, காஞ்சிபுரம் போன்ற பெரிய சிவாலயங்களுக்கு போக முடிந்தால் போங்கள். அந்த சக்தி மிகவும் தீவிரமானது. ஆனால் உங்கள் ஊரில் இருக்கும் சிவாலயமும் சிவனுக்கு சொந்தமானது. அங்கேயும் அவர் இருக்கிறார். அந்த கோவிலும் புனிதமானது. இப்போது ஒரு ஆழமான யோக விளக்கம். நமது மூலாதாரத்திலிருந்து ஒரு சக்தி தூங்குகிறது. அதை குண்டலினி என்று சொல்வார்கள். ஒரு சுருண்ட பாம்பு போல் இருக்கிறது. இது தியானத்தாலும் ஜபத்தாலும் சேவையாலும் விழிக்கிறது. விழித்த குண்டலினி மேலே பயணிக்கிறது. ஒவ்வொரு சக்கரத்தையும் கடந்து சகசிராரத்தை அடைகிறது. அங்கே சிவனோடு இணைகிறது. அந்த இணைவு என்பது ஒரு மாபெரும் விழிப்பு, ஒரு மகத்தான ஆனந்தம். இதை யோகிகள் அனுபவிக்கிறார்கள், நாமும் அனுபவிக்க முடியும். ஆனால் படிப்படியாக, அவசரப்படாமல், குரு வழிகாட்டுதலோடு. ஆனால் நடைமுறையில் நாம் என்ன செய்யலாம்? தினமும் ஜபம், தியானம், சேவை. இந்த 3ம் குண்டலினியை மெதுவாக வெளிப்படையச் செய்யும். ஆற்றல் மேலே போகும், மனசு விரியும், ஞானம் வளரும். இந்த பாதையில் ஒரு முக்கியமான எச்சரிக்கை. ஒருவரின் ஆலோசனை இல்லாமல் குண்டலினி யோகம் பயிற்சி செய்யாதீர்கள். அது தீவிரமான ஒன்று. அதற்கு வழிகாட்டல் வேண்டும். ஆனால் ஜபம், தியானம், சேவை இவை யாரும் பண்ணலாம். இவை பாதுகாப்பானவை. இவை மெதுவாக நம்மை வளர்க்கும். சரி, இப்போது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் பேசலாம். சிவனின் குடும்பம். அது மிகவும் சுவாரஸ்யமான குடும்பம். ஒரு பாம்பை கழுத்தில் அணிந்தவர், சுடுகாட்டில் வாழ்பவர், புலித்தோல் உடுத்தியவர் என்ற சிவன் ஒரு புறம். மற்றொரு புறம் பார்வதி, பட்டு பாவாடை அணிந்த தேவி, ஹிமாலயனின் மகள். எவ்வளவு வித்தியாசம்! ஆனால் இவர்கள் ஒன்றாக வாழ்கிறார்கள், அன்போடு வாழ்கிறார்கள். இது என்ன சொல்கிறது? வேறுபாடுகளை கடந்து அன்பு இருக்கும் என்று சொல்கிறது. வெளித்தோற்றம் முக்கியமில்லை என்று சொல்கிறது. உள்ளம் முக்கியம் என்று சொல்கிறது. நாமும் நம் வாழ்க்கையில் இதை கடைபிடிக்க வேண்டும். மற்றவர்களின் வெளித்தோற்றத்தை, பதவியை, செல்வத்தை வைத்து மதிப்பிடாதீர்கள். அவர்களின் உள்ளத்தை பாருங்கள். அன்போடு இருங்கள். கணேசன் யானை முகத்தவன், கார்த்திகேயன் மயில் வாகனம், நந்தி என்ற காளை வாகனம். இந்த குடும்பத்தில் எல்லா ஜீவராசிகளும் இடம் பெறுகிறார்கள். சிவனின் குடும்பம் எல்லா உயிர்களையும் தன்னுள் கொண்டது. இது என்ன சொல்கிறது? எல்லா உயிர்களும் சிவனுக்கு சொந்தம். எந்த உயிரையும் அவர் ஒதுக்குவதில்லை. ஒரு நாயையும் காக்காவையும் மரத்தையும் அவர் நேசிக்கிறார். ஒரு மனிதனையும் நேசிக்கிறார். எல்லாரும் ஒன்றே என்று சொல்கிறார். இந்த தத்துவம் நம் வாழ்க்கையில் இறங்கினால் என்ன ஆகும்? மற்ற உயிர்களை கவனமாக நடத்துவோம். விலங்குகளை வதைக்க மாட்டோம். மரங்களை வீணாக வெட்ட மாட்டோம். சுற்றுச்சூழலை பாதுகாப்போம். ஏனென்றால் அவையெல்லாம் சிவனின் வடிவங்கள். இந்த புரிதல் வந்தால் வாழ்க்கை ஒரு மாபெரும் யாத்திரையாகும்.
எங்கே சென்றாலும் சிவன் தெரிவார். ஒரு மலரில் தெரிவார், ஒரு நதியில தெரிவார், ஒரு குழந்தையில தெரிவார், ஒரு முதியவரில் தெரிவார். அந்த கண்ணோட்டம் வந்தால் வாழ்க்கை எவ்வளவு அழகாகும். இப்போது ஒரு கடைசி கதை சொல்கிறேன். இது என்னை மிகவும் ஆழமாக தொட்ட கதை. ஒரு கிழவி இருந்தார்கள். வயசு 90. எல்லாரும் போய்விட்டாங்க. தனியாக வாழ்ந்தாங்க. உடல் சரியில்லை, கண் சரியாக தெரியவில்லை. ஆனால் ஒவ்வொரு காலையிலும் எழுந்திருப்பாங்கள். ஒரு கை கூப்பி ஒரு வார்த்தை சொல்வாங்க, சிவா என்று. அவ்வளவுதான். வேறு பூஜை இல்லை, வேற மந்திரம் இல்லை, வேற சடங்கு இல்லை. ஒரே ஒரு வார்த்தை, சிவா. அந்த ஒரு வார்த்தையில் அவரின் வாழ்க்கை முழுவதும் இருந்தது. அந்த ஒரு வார்த்தையில் அவரின் அன்பு முழுவதும் இருந்தது. சிவன் அவரை ஏற்றார். அவரின் இறுதி காலம் மிகவும் அமைதியாக கழிந்தது. மரணம் வரும்போது முகத்தில் ஒரு புன்னகை இருந்தது. அவர் சிவனிடம் போனார், சந்தோஷமாக போனார். இந்த கிழவி நமக்கு ஒரு பாடம் சொல்கிறார். ஆன்மீகம் சிக்கலானது இல்லை, ஆன்மீகம் எளிமையானது. ஒரு வார்த்தை போதும், ஒரு உணர்வு போதும், ஒரு கணநேர அன்பு போதும். சிவன் அதையே காண்கிறார். சரி, நாம இந்த நீண்ட பயணத்தை முடிக்கிறோம். இன்னைக்கு நம்ம என்னென்ன பேசணும் என்று ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. சிவன் ஜூன் 6க்கு முன் நம்மோடு பேசுகிறார் அப்படின்னு ஆரம்பிச்சோம். அவர் 10 செய்திகளை சொன்னார். நீ தனியாக இல்லை, உன் கஷ்டங்கள் தயாரிப்பு. நான் உன்னில் இருக்கிறேன். உன் அன்பு திரும்பும். உன் நேரம் இருக்கிறது. சாவு பயமில்லை. என் பெயரே போதும். உன் மனசை என்கிடம் விடு. உன் குடும்பம் என் குடும்பம். ஜூன் 6 ஒரு புதிய ஆரம்பம். இந்த 10 செய்திகளும் உங்கள் மனசில் இருக்கட்டும். நினைவுகடி போகும்போது ஒரு செய்தியை மனசில் கொண்டு வாருங்கள். அது உங்களை தாங்கும். ஓம் நமச்சிவாய. இந்த மந்திரம் உங்கள் சுவாசத்தோடு கலந்து ஓடட்டும். ஒவ்வொரு மூச்சிலும் சிவன் வரட்டும். ஒவ்வொரு மூச்சிலும் கவலை போகட்டும். ஒவ்வொரு நாளும் சிவனோடு புதிதாகி வாழட்டும். இந்த வீடியோவை முழுவதும் கேட்டதற்கு மிக்க நன்றி. உங்கள் நேரம் மிகவும் மதிப்பு மிக்கது. அந்த நேரத்தை இந்த ஆன்மீக பயணத்திற்கு தந்தீர்கள். அது உங்கள் அன்பு. கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள், இந்த வீடியோவிலிருந்து உங்களுக்கு என்ன கிடைத்தது என்று. உங்கள் அனுபவங்களை பகிருங்கள். மற்றவர்களுக்கும் அவை உதவலாம். சிவபெருமான் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். உங்கள் வாழ்க்கை சிவமயமாகட்டும். உங்கள் குடும்பம் நலமாக இருக்கட்டும். உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கட்டும். உங்கள் மனசு அமைதியாக இருக்கட்டும். உங்கள் ஆத்மா சிவனோடு இணைந்திருக்கட்டும். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. சாந்தி, சாந்தி, சாந்தி. இன்னும் கொஞ்சம் ஆழமாக போவோம். ஏனென்றால் சிவன் என்னும் தேடல் முடிவதில்லை. அது ஒரு கடல். எவ்வளவு மூழ்கினாலும் ஆழம் இருக்கிறது. எவ்வளவு அனுபவித்தாலும் இன்னும் இருக்கிறது. இந்த உண்மை புரிந்தவர்கள் ஒருபோதும் சலிப்படைவதில்லை. ஒருபோதும் திரும்பி பார்ப்பதில்லை. ஏனென்றால் முன்னால் இன்னும் அழகான தேசம் காத்திருக்கிறது. சிவனின் பல வடிவங்களை பற்றி கொஞ்சம் பேசலாம். ஒவ்வொரு வடிவமும் ஒரு கோணம். ஒவ்வொரு கோணமும் ஒரு பாடம். சிவன் மகாதேவன். மகாதேவன் என்பது மிகப்பெரிய கடவுள் என்று மட்டும் அர்த்தமில்லை. மகாதேவன் என்பது மிகப்பெரிய ஒளி என்று அர்த்தம். அந்த ஒளியில் இருந்து எல்லாம் உதிக்கிறது. எல்லாம் அதில் வாழ்கிறது. எல்லாம் அதில் மீண்டும் கலக்கிறது. சிவன் பசுபதி, பசுவின் தலைவன். பசு என்பது ஜீவன். ஒவ்வொரு உயிரும் பசு. அந்த பசுக்களை நடத்துபவன் சிவன். ஒவ்வொரு உயிரும் அவனுக்கு சொந்தமானது. ஒவ்வொரு உயிரும் அவன் கவனிப்பில் இருக்கிறது. இந்த உண்மை புரிந்தால் மற்ற உயிர்களை நாம் எப்படி பார்ப்போம்? கவனமாக பார்ப்போம். அன்போடு பார்ப்போம். ஏனென்றால் அவை சிவனின் பசுக்கள். சிவன் கபாலி. கபாலம் என்பது மண்டை ஓடு. சுடுகாட்டில் வாழ்கிறார். இது ஏன்? இது நமக்கு என்ன சொல்கிறது? சிவன் அழிவையும் ஏற்றுக்கொள்கிறார், சாவையும் ஏற்றுக்கொள்கிறார். இன்பமும் துன்பமும் பிறப்பும் இறப்பும் ஆரம்பமும் முடிவும் எல்லாம் அவனில் உள்ளன. அவன் எதையும் ஒதுக்கவில்லை, எதையும் மறுக்கவில்லை. எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிறான். இந்த ஏற்பு என்பது மிகப்பெரிய ஞானம். நாமும் வாழ்க்கையில் நடப்பதை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். எதிர்க்காமல் ஏற்கும்போது கஷ்டம் குறைகிறது. சிவன் சோமசுந்தரம். சோமன் என்பது நிலவு. அழகான, குளிர்ந்த, அமைதியான நிலவு. நம் மனசு எப்பொழுதும் சூடாக இருக்கிறது. கோபம், பதற்றம், கவலை எல்லாம் வெப்பம். சிவன் நம் மனசில் நிலவாக வருகிறார். குளிர்ச்சி தருகிறார், அமைதி தருகிறார். அந்த குளிர்ச்சி வேண்டுமென்றால் சிவனை நினைத்தால் போதும். சிவன் நீலகண்டன். விஷத்தை குடித்தவன். கடலை கடைந்த போது விஷம் வந்தது. அந்த விஷம் உலகை அழிக்கும். சிவன் அதை குடித்தார். தன் கழுத்தில் நிறுத்தினார். விழுங்கவில்லை, ஆனால் உமிழவும் இல்லை. இந்த கதை என்ன சொல்கிறது? ஒவ்வொரு சமூகத்திலும் விஷம் இருக்கிறது. கோபம், வெறுப்பு, இழிவு, அக்கிரமம் என்ற விஷங்கள். யாரோ அவற்றை உள்ளுக்கு எடுக்காமல் தடுக்க வேண்டும். தன்னை பலி கொடுத்தாவது மற்றவர்களை காக்க வேண்டும். இது சிவனின் போதனை. இது சேவையின் போதனை. நாம் நம் வாழ்க்கையில் சின்ன சின்ன நீலகண்டர்களாக இருக்க முடியும். யாரோ கோபமாக பேசும்போது திரும்பி கோபமாக பேசாமல் அமைதியாக இருப்பது நீலகண்டம். யாரோ வலிக்கும் போது அந்த வலியை நம்முள் எடுத்துக்கொண்டு ஆறுதல் தருவது நீலகண்டம். யாரோ தவறு செய்யும் போது அவரை திருத்திவிட்டு மன்னிப்பது நீலகண்டம். இந்த மனோபாவம் வளர்ந்தால் நாம் சிவனுக்கு நெருங்கி விடுகிறோம். சிவன் உமாபதி, உமாவின் நாயகன். உமா என் பார்வதி. அன்பும் சக்தியும் ஒன்றாக இருப்பது என்பது சிவ பார்வதி ஒன்றாக இருப்பது. அர்த்த நாரீஸ்வரர் வடிவம் பார்த்திருக்கிறீர்களா? ஒரு பாதி சிவன், ஒரு பாதி பார்வதி.
இது என்ன சொல்கிறது? ஆண் பெண் என்ற வேறுபாடு கடைசியில் ஒன்றே. சக்தி இல்லாத சிவன் இல்லை, சிவன் இல்லாத சக்தி இல்லை, இரண்டும் ஒன்றே. இந்த புரிதல் வந்தால் பாலின பாகுபாடு போகும். ஒவ்வொரு மனிதரிலும் இரண்டும் இருக்கின்றன என்று தெரியும். ஒவ்வொரு மனிதரும் பூரணமானவர்கள் என்று புரியும். இப்போது ஒரு ஆழமான தியான பயிற்சி செய்வோம். நீங்கள் இப்போது இருக்கும் இடத்திலேயே செய்யலாம். கண்களை மூடுங்கள், முதுகை நேராக வைத்துக் கொள்ளுங்கள், தோள்களை தளர்த்துங்கள், கைகளை மடியில் வையுங்கள். இப்போது மூச்சை கவனியுங்கள். உள்ளே வருகிறது, வெளியே போகிறது. ஒவ்வொரு மூச்சிலும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அமைதியாகிறீர்கள். எண்ணங்கள் வரும், அவற்றை விரட்டாதீர்கள். அவை மேகம் போல மனசின் வானத்தில் வருகின்றன போகின்றன என்று பாருங்கள். நீங்கள் வானம், மேகங்கள் வந்து போகட்டும். வானம் அப்படியே இருக்கிறது. இப்போது மனசில கற்பனை செய்யுங்கள். நீங்கள் ஒரு மலையின் மேல் நிற்கிறீர்கள், கைலாய மலை. அந்த மலை வெண்மையாக இருக்கிறது, பனி மூடி இருக்கிறது. வானம் நீளமாக இருக்கிறது, காற்று மெதுவாக வீசுகிறது. அந்த காற்று குளிர்ந்தது, ஆனால் ஆறுதலான குளிர். அங்கே ஒரு அமைதி இருக்கிறது. அந்த அமைதி நம்மை மூடுகிறது. அந்த மலையின் ஒரு கல்லில் நீங்கள் உட்கார்ந்திருக்கிறீர்கள். சிவன் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். அவர் ஒன்றும் பேசல, ஆனால் அவரின் கூட இருப்பு உணர்கிறீர்கள். ஒரு ஆழமான அன்பு உணர்கிறீர்கள். அவர் உங்களை பார்க்கிறார். அந்த பார்வையில எல்லாம் இருக்கிறது. ஏற்பு இருக்கிறது, அன்பு இருக்கிறது, ஆசீர்வாதம் இருக்கிறது. அந்த நிலையில கொஞ்சம் இருங்கள். அந்த அன்பை உணருங்கள். நீங்கள் தனியாக இல்லை என்று உணருங்கள். நீங்கள் காக்கப்படுகிறீர்கள் என்று உணருங்கள். நீங்கள் நேசிக்கப்படுகிறீர்கள் என்று உணருங்கள். இப்போது மெதுவாக மூச்சு விடுங்கள். மெதுவாக கண்களை திறங்கள். இந்த அன்பை உங்களோடு வையுங்கள். இந்த அமைதியை உங்களோடு வையுங்கள். நாள் முழுவதும் இந்த உணர்வு உங்களோடு இருக்கட்டும். இப்படிப்பட்ட தியானம் தினமும் செய்தால் படிப்படியாக சிவனின் இருப்பை உணர்வீர்கள். முதலில் கற்பனையாக தெரியும், ஆனால் நாளடைவில் அது கற்பனை இல்லை, உண்மை என்று புரியும். ஏனென்றால் சிவன் உண்மையிலேயே உங்களோடு இருக்கிறார். தியானம் அந்த உண்மையை அனுபவிக்க வைக்கிறது. இப்போது ஒரு முடிவுக்கு வருகிறோம். ஜூன் 6 இப்படி என்ற தேதி சொல்லி ஆரம்பித்தோம். இந்த தேதி உங்கள் வாழ்க்கையில ஒரு நினைவு தேதியாகட்டும். இந்த நாள் நான் சிவனோடு ஒரு புதிய உறவு ஆரம்பிச்ச நாள் என்று நினைத்துக் கொள்ளுங்க. இந்த நாளிலிருந்து ஒரு சின்ன மாற்றம் செய்யுங்க. தினமும் காலையில் எழுந்ததும் சொல்லுங்க, சிவா, இன்றைய நாளை நீ நடத்து என்று. இரவு படுக்கும் முன் சொல்லுங்கள், சிவா, இன்றைய நாளுக்கு நன்றி என்று. இந்த 2 நிமிடங்கள் மட்டுமே போதும். 2 நிமிடம் காலையில், 2 நிமிடம் இரவில். இந்த 4 நிமிடங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். 1 மாதம் செய்து பாருங்கள். 30 நாட்கள், ஒரே 1 மாதம். பிறகு நீங்களே சொல்வீங்கள், என் வாழ்க்கை மாறியது என்று, மனசு அமைதியாக இருக்கிறது என்று, கவலைகள் குறைந்தன என்று, உறவுகள் சீராயின என்று, வாழ்க்கை அழகாகிவிட்டது என்று. ஏனென்றால் நீங்கள் சிவனோடு இணைந்திருக்கிறீர்கள். அவரின் சக்தி உங்களில் பாய்கிறது. அவரின் ஞானம் உங்களில் வளர்கிறது. அவரின் அன்பு உங்களில் பெருகுகிறது. இதுவே ஆன்மீகத்தின் பலன். இதுவே சிவனின் ஆசீர்வாதம். சிவன் உங்களை நேசிக்கிறார். சிவன் உங்களை காக்கிறார். சிவன் உங்களுக்காக காத்திருக்கிறார். போங்கள், அவரிடம் போங்கள். இன்றே போங்கள், தாமதிக்காதீர்கள். ஒரு வார்த்தை போதும், சிவா என்று சொல்லுங்கள். அவர் வருவார். இந்த வீடியோவை இங்கே முடிக்கிறேன். ஆனால் உங்கள் ஆன்மீக பயணம் இங்கே ஆரம்பிக்கிறது. அந்த பயணம் அழகானது. அந்த பயணம் ஆனந்தமானது. அந்த பயணம் சிவனோடு. கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள், இன்றிலிருந்து நான் என்ன மாற்றம் செய்ய போகிறேன் என்று. உங்கள் தீர்மானம் எழுதுங்கள். அது உங்களுக்கு நினைவூட்டலாக இருக்கும், மற்றவர்களுக்கும் உத்வேகமாக இருக்கும். இந்த வீடியோவை உங்கள் குடும்பத்தோடு பகிருங்கள், நண்பர்களோடு பகிருங்கள். சிவனின் செய்தி எல்லோரையும் சேரட்டும். இன்னும் இப்படிப்பட்ட ஆழமான ஆன்மீக பயணங்களுக்கு இந்த தொடரோடு இருங்கள். தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள், மணியை அழுத்துங்கள். ஒவ்வொரு வீடியோவும் உங்களை மேலும் ஆழமான இடத்திற்கு அழைத்துச் செல்லும். சிவபெருமான் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். உங்கள் வாழ்க்கை சிவமயமாகட்டும். உங்கள் குடும்பம் நலமாக இருக்கட்டும். உங்கள் மனசு அமைதியாக இருக்கட்டும். உங்கள் ஆத்மா சிவனோடு இணைந்து இருக்கட்டும். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. இந்த வீடியோவை கடைசி வரை கேட்டதற்கு மிக்க நன்றி. சாந்தி.